சட்டமன்ற தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், பாராளுமன்றத்தை நீர்த்து போக செய்ய, பாராளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயற்சி செய்வதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் படித்த ஸ்டேட்மெண்ட்ல அது என்ன எழுத்து பிழையா, கருத்து பிழையா, அதை ப்ரிப்பேர் பண்ணவருடைய பிழையா தெரியல. சில வாரங்களுக்கு முன்பு சட்டமன்றத்துல கொடுத்ததே அதை அப்படியே சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இருக்காது. அமித்ஷாவிடம் உண்மையில பணிஞ்சு போய் கொண்டிருப்பது திமுகவும் திமுகவின் தலைமையும் தான். விரைவில் அவர்கள் பாஜக அரசியலை ஜாயின் பண்ண போறாங்க. பாஜக ஒரு கூட்டணி வச்சு அதுக்கு ஒரு புது கோஷத்தை வைப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்துட்டு தான் போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்து இருக்கிறோம். நம்ம அண்டை மாநிலத்தோட முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள், அவர் கூட நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு. இது மூலமா என்ன சார் எடுத்துக்கலாம்? இந்த மேகதாது காவிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு எடுத்துக்கலாமா? அது எப்படிங்க, ரெண்டு பேர் பேசிட்டாங்கனாலே பிரச்சனை முடிவுக்கு வருமானா எப்படிங்க சொல்ல முடியும்? நம்ம தான் சட்டம் இதுக்கு போயிட்டோமே, சட்ட போராட்டத்துக்கு போயாச்சு. இதெல்லாம் பர்சனலா பேசும்போது ஒரு சபாநாயகர் சொன்னதான் சரின்னு சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பு அதிமுக அளித்த ஒரு பெருத்த பின்னடைவுன்னு பாக்குறீங்களா? சபாநாயகர் அந்த 15 நாளுக்குள்ள அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க வருத்தம் தெரிவிச்சிட்டதால, அவங்க கட்சி தலைமை அதை ஏத்துக்கிச்சுன்றதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க. அதனால இதுல எதுவும் பின்னடைவு யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு. இப்போ அண்மையில் ஒரு தகவல் வந்திருக்கு. என்னன்னா, அந்த இபிஎஸ் அவர்கள் சபாநாயகர்கிட்ட அதிமுக எம்எல்ஏக்களை அதை தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி ஒரு அப்ளை பண்ணியிருந்தாரு. அதுக்கு சபாநாயகர் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஹைகோர்ட்டுமே அதுதான் சரின்னு சொல்லியிருக்கு, சபாநாயகர் சொன்னதான் சரின்னு சொல்லியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக இந்த தீர்ப்பு அதிமுக அளித்த ஒரு பெருத்த பின்னடைவுன்னு பார்க்குறீங்களா? இது எப்படி பார்க்குறீங்க சார், அந்த 21 எம்எல்ஏக்கள்? இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம விஷயத்தை கரெக்டா பார்த்தோம்னா இதுல யாருக்கும் எந்த பின்னடைவும் இல்லைங்க. அதாவது நம்ம மே மாசம் 13ஆம் தேதி முதல்வர் பதவியேற்றவர் விஜய் அவர்கள் நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்ப அவர் தீர்மானத்தை முன்வைத்தாரு. அதுல அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேரும் அதற்கு ஆதரவு கொடுக்க கூடாது, அதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று அன்று எடப்பாடி அவர்களால் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தான் கொறடாவா இருந்தாரு. அவர் உத்தரவை பிறப்பித்தார். அப்ப அந்த கொறடா உத்தரவு பிறப்பித்தது எல்லோருக்கும் பொருந்தும். ஆனா இந்த சைடு ஒரு 25-26 எம்எல்ஏக்கள், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் மெஜாரிட்டி 47ல, ஆகவே எங்களுக்கு நாங்க ஒரு கொறடா போட்டிருக்கோம், நாங்க ஒரு சட்டசபை குழு தலைவர் தேர்வு செய்திருக்கிறோம், நாங்க ஆதரிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்க பொது வெளியில சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சச்சரவு, அதாவது சட்டமன்ற குழு கூட்டமே கூடல இத பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 13ஆம் தேதி நடந்த நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புல திரு விஜய் அரசுக்கு ஆதரவாகத்தான் வாக்களித்தார்கள். உடனடியாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கொறடா மூலமாக இபிஎஸ் அவர்கள் சபாநாயகர்கிட்ட இவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும், கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா 2-3 நாள்ல ஒரு 4-5 பேர், 5 பேரா 4 பேர் 5 பேரா அந்த டைம்ல எம்எல்ஏ பதவியை ராஜினாமாவே பண்ணிட்டாங்க. இந்த பெண்டிங் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங் இருக்கும்போது அதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னா ஒரு சமரசம் ஏற்பட்டு 15 நாளைக்குள்ள அந்த சட்டத்திலே ஒரு இடம் இருக்கு. 15 நாளைக்குள்ள அவங்க தவறை உணர்ந்து மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா தலைமை அந்த ஒழுங்கு நடவடிக்கையை ரத்து செய்திடலான்னு. ஸோ அந்த அடிப்படையில ஒரு சமரசம் ஏற்பட்டு எல்லாரும் எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய மீதான அந்த நடவடிக்கையை தொடர வேண்டாம்னு அதிமுகவினரை கேட்டுக்கொண்டார்கள். சபாநாயகர் அந்த அடிப்படையில அதை முடிச்சு வச்சுட்டாரு. இன்னைக்கு அது செல்லாதுன்னு வேற யாரோ போயிருக்காங்க நீதிமன்றத்துக்கு. அதுக்குதான் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குதுன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது கரெக்டு தான். சபாநாயகர் அந்த 15 நாளுக்குள்ள அவங்க மன்னிப்பு கேட்டு அவங்க வருத்தம் தெரிவிச்சிட்டதால, அவங்க கட்சி தலைமை அதை ஏத்துக்கிச்சுன்றதால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்காரு. அதனால இதுல எதுவும் பின்னடைவு யாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். எந்த பின்னடைவு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. சார் இப்போ பார்த்தோம்னா தாவேகா கட்சிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை சார். 5 வருடம் ஆட்சி போகுமா, இல்லை ஆட்சி கவியில் ஏதாவது சான்ஸ் இருக்கா, என்ன தோணுது உங்களுக்கு? ஏன்னா சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாத பல்வேறு ஆட்சிகள் கவிழ்ந்து போயிருக்கு. தாவேகா ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 வருடம் இருக்குமா? தாவேகா ஆட்சியை யாரும் கவிழ்க்க முடியாதுங்க. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன். இந்த ஆட்சி 5 வருடத்துக்கு மட்டும் இல்ல, அதற்கப்புறமும் தேர்தலில் வெற்றி பெற்று தாவேகாவின் ஆட்சி இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு தொடரும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கணிப்புங்க. 2வது இப்ப தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா அந்த ஆட்சி கவிழ்ந்துரும்னா 96 பேரை வச்சுக்கிட்டு எப்படி திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணியும் அமைக்காமல் தனி கட்சி ஆட்சியை நடத்தினார்? 5 வருஷம் எப்படி நடத்தினாரு? இவங்களுக்காவது 107 இருக்கு. இன்னைக்கு கூட்டணிலாம் சேர்த்து 120 இருக்கு. 118 தான் தேவை. ஆனா திரு கருணாநிதி அவர்கள் வெறும் 96 திமுக எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அவர் 5 வருஷம் ஓட்டினாரு. அதனால அதெல்லாம் சும்மா போச்சு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சிபிஐயினுடைய முதலமைச்சர் சி அச்சுத மேனன் கேரளாவில் ஒரே ஒரு பெரும்பான்மை தாங்க. அதுவும் அந்த சபாநாயகரை கணக்கில் எடுத்துக்கிட்டா அதுவும் இருக்காது. ஒரே ஒரு உறுப்பினர் பெரும்பான்மையில 5 வருஷம் இல்ல, ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி பீரியட்ல எக்ஸ்டென்ஷன் ஆகி 6 ஆண்டு காலம் ஸ்திரமான ஆட்சியை கொடுத்தார் கேரளாவில். அதனால அதே நேரத்துல இன்னொன்னு சொல்றார், ராஜீவ் காந்திக்கு 400க்கும் மேற்பட்ட தேவை 272 தான் மக்களவையில. ஆனா 400க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றி அவர் பெற்றார் 84ல நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த ஆட்சி நிலை குலைந்து போச்சு 2 வருஷத்திலேயே. சோ எவ்வளவு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆதரவா இருக்கிறாங்கன்றது இல்ல, நிலையான ஆட்சி கொடுக்கணும்னா மக்கள் ஆதரவு இருந்தா போதுங்க. அதனால இந்த தாவேகா ஆட்சியை யாராலும் கவிழ்க்க முடியாது. கவிழ்க்க நினைப்பவர்கள் நிச்சயமா தோல்வியை தான் சந்திப்பார்கள். சார், சப்போஸ் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தா அது என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ண நினைக்கிறீங்க? யாருக்கு சாதகமா போகும்? திமுக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது இதெல்லாம் உங்க கற்பனைக்கு நான் எப்படிங்க பதில் சொல்றது? ஒருவேளை அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பான்ற கதை தான். இந்த ஆட்சியை கவிழ்த்தாலுங்க இனி வரக்கூடிய தேர்தல்ல இப்போது இருக்கிற பலத்தை விட அதிக பலத்தோடு திரு விஜய் அவர்கள் அதிகாரத்துக்கு திரும்ப வருவார். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. 1977ல இவர் எம்ஜிஆர் முதல் முறையாக அதிமுக ஆட்சி நடத்தினாரு. 77ல 80 நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க கட்சி தோல்வியை சந்தித்தது. 2 இடத்துல தான் ஜெயிச்சார், சிவகாசியிலையும் கோபிச்செட்டிப்பாளையத்திலையும். மிச்சம் 37 இடங்கள்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிடுச்சு. இவருடைய கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதை சாக்காக வைத்து அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இந்திரா காந்தி அம்மையாரை உசுப்பி விட்டு திரு கருணாநிதி அவர்கள் வடநாட்டில் ஒரு 8 மாநிலங்களை ஆட்சியை கவிழ்த்தார்கள். அதே மாதிரி இதுவும் சேர்த்து 9 மாநில ஆட்சி கலைப்பு நடந்தது. ஆனா என்ன ஆச்சரியம்னா திரும்பவும் திரு எம்ஜிஆர் அவர்கள் 77ல பெற்ற வெற்றியை விட அதிகமான வெற்றியை பெற்று மறுபடியும் வந்தாரு. அவர் மறையும் வரையில திமுக ஆட்சிக்கு வர இயலவில்லை. அதனால மக்கள் ஆதரவு என்பது திரு விஜய் அவர்களுக்கு இருக்கும் வரையில இன்னைக்கு இருக்கிற திமுகவாலேயோ அதிமுகவாலேயோ மற்றவர்களாலேயோ அவரை அசைத்து கூட பார்க்க முடியாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார். சார், அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நேற்று அமித்ஷா தலைமையில் முதலமைச்சர்கள் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் தமிழக முதல்வர் சிஎம் விஜயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இந்த பார்ட்டிசிபேஷனை எப்படி பார்க்குறீங்க? இது மூலமாக விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இந்த மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜயை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இஸ் எ மேன் ஃபார் பீஸ். அமைதி தான், நல்லுறவு தான், கோஆப்ரேஷன் தான், கான்ஃபரன்டேஷன் கிடையாது. அது யாராக இருந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை தெளிவுபடுத்திட்டார். பாஜக மத்திய அரசுடன் இருக்கிற உறவு நிர்வாக உறவு. அரசியல் ரீதியாக அவங்க காங்கிரஸோட உறவு வச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய உறவு என்ன இருக்கணுமோ அதை அவர் கடைபிடிக்கிறாரு. அதே போல காங்கிரஸோட அவருக்கு அரசியல் உறவு இருக்கு. அவங்க
2 எம்எல்ஏக்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து ஆட்சியில பங்கு கொடுத்துருக்காங்க. இது அரசியல் உறவு, ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. ஆனா இந்த தென் மாநில முதல்வர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சது இல்லையா, மகாபலிபுரத்திலயோ கோவளத்திலயோ, அந்த கூட்டத்துல அவர் பல நல்ல விஷயங்கள்லாம் பேசினாரு. முக்கியமான தமிழ்நாட்டு விவகாரங்கள் எல்லாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னால பேசிட்டாரு. ஆனால் இந்த தொகுதி மறுவரை செய்யற விஷயத்துல அவர் சொதப்பிட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் திட்டமிட்டு கட்டமைக்கப்படுவதை என்னால் பார்க்க முடிகிறது. எனக்கும் கூட அதுல அதை அவர் தவிர்த்து இருக்கலாம். அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரொம்ப தெளிவா இருக்கு. எல்லா கட்சிகளும் ஒருமனதா நிறைவேற்றிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா திமுக கூட ஆதரிச்சது. அது என்ன சொல்லுதுன்னா 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு இருக்கிறத அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடணும், அதை உயர்த்த வேண்டிய தேவையில்லை, இன்னொரு 25 வருஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தற்போதுள்ள பிரதிநிதித்துவம், தமிழ்நாட்டுக்கு 39, அது அப்படியே இருக்கட்டும், மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. நெட் ரிசல்ட் என்னன்னா சட்டமன்ற தீர்மானம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். எப்படி இந்திரா காந்தி 25 வருஷத்துக்கு அதை நீடிச்சாங்களோ, வாஜ்பாய் எப்படி 25 வருஷத்துக்கு நீடிச்சாரோ, அதே மாதிரி மோடியும் இந்த இதை தொகுதி மறுவரையை இன்னொரு 25 வருஷத்துக்கு நீடிச்சுட்டு உட்காந்துட வேண்டியதுதான் அப்படின்ற தெளிவான செய்தியை சட்டமன்ற தீர்மானம் சொல்லுது. ஆனா அவருடைய அந்த ப்ரிப்பேர்டு ஸ்பீச் தான் எழுதி கொடுத்த ஒரு கோளாரா, எதுக்கு அழுத்தம் கொடுக்கணுமோ அதுக்கு அழுத்தம் கொடுக்காம அவர் பேசுறதுல என்ன தவறா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அவர் நீங்க வாயில அமித்ஷா வாயில சொல்ற விஷயங்கள் எல்லாம் சட்டப்பூர்வமா கொடுத்தாருன்னா எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, இந்த மறுவரை செய்வதில்லை தொகுதியை அப்படின்ற மாதிரி பொருள்படும்படி அமைஞ்சது அவருடைய அந்த ரிட்டன் ஸ்பீச். இது இன்னைக்கு திமுகவுடைய நிலைப்பாடுங்க. அது திமுக தான் யூட்டர்ன் அடிச்சு நோ டீலிமிட்டேஷன்ல இருந்து இப்ப ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியோ தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானமோ தெளிவா சொல்றாங்க நோ டீலிமிட்டேஷன். இத காரணமாக காட்டி பாராளுமன்றத்தை நீர்த்து போக செய்ய, பாராளுமன்ற ஜனநாயகத்தை சீர்குலைக்க முயற்சி செய்வதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா திரு விஜய் அவர்கள் படிச்ச ஸ்டேட்மெண்ட்ல அது என்ன எழுத்து பிழையா கருத்து பிழையா அதை ப்ரிப்பேர் பண்ணவருடைய பிழையா தெரியல. சில வாரங்களுக்கு முன்பு சட்டமன்றத்துல கொடுத்ததே அதை அப்படியே சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இருக்காது. அவர் சொன்னது எப்படி பொருள்பட்டதுன்னா, எனக்கே அப்போ நோ டீலிமிட்டேஷன்ல இருந்து தாவேகா வழுவி ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வந்துடுச்சா, இப்ப டீலிமிட்டேஷன் நடந்தா பரவாயில்லை என்ற நிலைக்கு வந்துடுச்சா அப்படின்ற ஒரு குழப்பம் இன்னைக்கு வந்திருக்கு. நல்ல வேளையாக இத தாவேகா ஹெட் குவார்டர்ஸ் உடனடியாக கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு காலைல இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. சட்டமன்றத்துல என்ன தீர்மானத்தை நிறைவேற்றினோமோ அந்த தீர்மானத்தில் தான் இந்த அரசு உறுதியா இருக்குதுன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. So now the confusion has gone. ஆனா அதுக்குள்ள எல்லாம் ஊத வேண்டியவங்க எல்லாம் ஊதிட்டாங்க. எல்லாம் அமித்ஷாவுக்கு பணிஞ்சிட்டாரு, அமித்ஷாவுக்கு இதாயிட்டாரு, அடி பணிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அந்த தவிர்த்து இருக்கலாம் இந்த குழப்பத்தை. அதை கொஞ்சம் அவருடைய ஸ்பீச் ரைட்டர்ஸ் தயார் பண்ணவங்க கொஞ்சம் ஆழமா பொறுப்பா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் அவதூறுகளை எழுவதை அவர் மேல எல்லா எதிர்கட்சிகள் சொன்னதை தவிர்த்து இருக்கலாம் என்பதுதான். பட் இட் ஹஸ் பீன் நவ் கிளாரிஃபைட். அதாவது நோ டீலிமிட்டேஷன் ஸ்டாண்ட்ல தான் தமிழ்நாடு அரசும் தாவேகாவும் இருக்குதுன்றத கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதனால நோ மோர் கன்ஃபியூஷன், நோ மோர் டிஸ்கஷன் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு காலையில நீங்க நியூஸ் பாத்தீங்களான்னு தெரியல, தாவேகா அரசு அமித்ஷா கிட்ட பணிந்து போயிருச்சு, பாஜக கிட்ட பணிந்து போயிடுச்சு அப்படின்னு திமுகவோட ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே தாவேகாக்கு எதிராக ஒரு நியூஸை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் நான் அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதான் நான் சொன்னேன்னா, நியூஸ் வெறும் வாயே மெல்லும், கொஞ்சம் நீங்கள் அவல் கொடுத்தீங்கன்னா மெல்லுன்னு மெல்லுவாங்களே.
நடுநிலையா இருக்கிறோம் அப்படின்ற போர்வையில திமுகவுக்கு ஊதுகுழலா இருக்கக்கூடிய ஒரு ஊடகம். அதுல நம்ம எல்லாருக்கும் தெரியும். கலைஞர் டிவி விட மோசமா வந்து பல நேரங்கள்ல பொய் செய்திகளை பரப்புவதில் தாவேகாவுக்கு எதிராகவும் திரு விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் தவறான செய்திகளை மக்களிடையே பரப்புவதில் இன்னைக்கு வந்து முதலிடத்தில் இருப்பது வந்து யூடியூப் சேனல் கூட இல்லை, சன் நியூஸ் தான். அவங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல செந்தில் குமார்ன்ற ஒரு நீதிபதி கரூர் விஷயத்த வரம்பு மீறி விவாதிச்சுட்டு இருந்த போது அதுல சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்டையும் அப்படியே லைவ் அப்டேட் போட்டுட்டு இருந்தாங்க. கார்டு மேல கார்டு, பொறுப்பு இல்லாதவர், தலைமை பண்பு இல்லாதவர்னு. அதெல்லாம் தூக்கி வீசிட்டு தான் தமிழ்நாடு மக்கள் தலைமை பண்பு உள்ளவர் இவர் தான் இவர் முதலமைச்சர் ஆக்கி இருக்காங்க. அதனால சன் டிவி, சன் நியூஸ் எல்லாம் வந்துங்க நான் பொருட்படுத்துறது, அது ஒரு நடுநிலையான ஒரு ஊடகமும் இல்லை, அது ஒரு பக்க சார்பு, ஒரு சார்பு, ஏன் திமுக சார்பான ஊடகம். அதையே நம்ம வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கணும். ஆனா அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அது வந்து காரணம் வந்து இந்த ஸ்பீச் ரைட்டர்ஸ் பண்ணதுதான். இவரும் அதை வந்து அவ்வளவு வேலைக்கு நடுவுல அதை எடுத்து நம்பி படிச்சுட்டாரு. அதனால ஒரு சின்ன இது ஒரு வேறுபாடு, கருத்து வேறுபாடு வந்தது. பட் தட் ஹஸ் பீன் கிளியர் நவ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கரெக்ஷன் சொல்லிட்ட பிறகு திரும்பி பழைய கதையை பேசிட்டோம். இன்னைக்கு திமுக தான் யூட்டர்ன் அடிக்குது. திமுக தான் நோ லிமிட்டேஷன்ல இருந்து அமித்ஷா கரெக்ஷன் கொடுத்துட்டாருன்னா நாங்க ஒத்துக்குவோன்ற நிலைக்கு அமித்ஷாவிடம் உண்மையில பணிஞ்சு போய் கொண்டிருப்பது திமுகவும் திமுகவின் தலைமையும் தான். விரைவில் அவர்கள் பாஜக அரசியலை ஜாயின் பண்ண போறாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சு அதுக்கு ஒரு புது கோஷத்தை வைப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பார்த்துக்கு தான் போகுது. ஏற்கனவே நம்ம பார்த்து இருக்கிறோம். அதனால வந்து திமுகவினுடைய நிலைப்பாடு தான் கேலிக்குரியதா இருக்குது தவிர டீலிமிட்டேஷன் பிரச்சனையில தாவேகாவின் நிலைப்பாடு ஒன்றும் இல்லைங்க, சரியாதாங்க. ஓகே சார், அடுத்து நாங்கள் ஒரு முக்கியமான கேள்வி சார். நேற்று நடந்த மீட்டிங்கில் நாங்கள் சில விஷயம் கவனித்தோம். நம்ம அண்டை மாநிலத்தோட முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள், அவர் கூட நம்ம சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். இது மூலமாக என்ன சார் எடுத்துக்கலாம்? இந்த மேகதாது காவிரி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு எடுத்துக்கலாமா? அது எப்படிங்க, ரெண்டு பேர் பேசிட்டாங்கனாலே பிரச்சனை முடிவுக்கு வருமானா எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டின் தேவை அதன் நியாயத்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம தான் இதுக்கு போயிட்டோமே, சட்ட போராட்டத்துக்கு போயாச்சு. இதெல்லாம் வந்து பர்சனலா பேசும்போது ஒரு கர்டசி தானங்க. அதே போலதான் கேரளா முதலமைச்சர் இவர் விடி சதீசன் கூட தான் திரு விஜய் கிட்ட பேசியிருக்காரு. இந்த கனிம வளம், இந்த கட்டட பொருள், இந்த ஜல்லி எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு அனுப்புறத தடை பண்ணியிருக்கீங்க, அதனால எங்களுடைய கட்டிட தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸே ரொம்ப பாதிச்சிருக்கு, குறைந்தபட்சம் கேரளாவுக்காவது விதிவிலக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் தானுங்களா. ஒரு தென் மாநில முதல்வர்கள் சந்திக்கும் போது ஒவ்வொருத்தர் பேசுறது, அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன விஷயங்களை அதை டிஸ்கஸ் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்துங்க அதிகாரப்பூர்வமா இந்த தமிழ்நாட்டு டெலிகேஷனும் கர்நாடகா டெலிகேஷன் உட்காந்து பேசுறதாலேயே விஷயங்கள் தீராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்க ரெண்டு முதலமைச்சர்கள் சிரிச்சு பேசிட்டா அதோட அவ்வளவுதான். ரயில் சிநேகம் மாதிரி தான். வந்தார்கள், பார்த்தார்கள், பேசினார்கள், ஒரு கர்டசிக்காக எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிளசன்ட்ரிஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல எல்லாம் ஒன்றும் ரீட் பண்ண வேண்டிய அவசியம். ஓகே சார், இவ்வளவு நேரம் இன்டர்வியூ நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு நேரத்தால சந்திப்போம். நன்றி சார்.